நினைத்தால் நாளை இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக மாத்தலாம் அப்படின்னு. அதே போல ஏகப்பட்டவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை இளைஞர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு. இளைஞர்கள் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா மட்டும் போதாதுமா, ஒரே ஒரு வாட்டி ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்துக்கு மறந்துடாம ஓட்டு போடுங்க. இன்னைக்கு உங்களுடைய வயசு ஓட்டு போடுற வயசு இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட தெளிவா சொல்லுங்க, அம்மா எனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் அரசியல் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் மட்டும்தான். இந்த விஜய் அப்படின்ற ஒரு புள்ளிய நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு தாமா நாளைக்கு நம்மளை பாதுகாக்கும். இந்த வாக்கு நம்மளை காப்பாற்றும். இந்த நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு விசில் சின்னத்துல நீங்க அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் நமது மண்ணின் மைந்தனாக தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக திருச்செங்கோடு பகுதியில் போட்டியிடுகிறார். நன்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய விசில் சின்னத்துக்கு மறந்துடாம ஓட்டு போட்டுருங்க. விஜய் அவர்களுடைய வெற்றி சின்னம் விசில் சின்னம். மறக்காம விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. மறக்காம விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. மறக்காம விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. வெற்றி சின்னம் விசில் சின்னம். இளைஞர்களின் சின்னம் விசில் சின்னம். மறக்காம விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. இளைஞர்களின் சின்னம் விசில் சின்னம். நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு முழுக்க கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு திருச்செங்கோடுல நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நாளை தமிழ்நாட்டை மாற்றும். நம்ம வேட்பாளர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்லைங்க, சும்மா இங்க இருந்து அங்க இருந்து போனவர்லாம் இல்ல. நம்ம வேட்பாளர் ஒரு மருத்துவர், நம்ம வேட்பாளர் ஒரு பண்பாளர். வராது. அதே போல எந்த இடத்துலயுமே ஊழல் செய்ய மாட்டாங்க, எந்த இடத்துலயும் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டாங்க. யார்கிட்ட வேணா நீங்க கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள்கிட்ட மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். எங்ககிட்ட ஊழல் இல்ல, எங்ககிட்ட கரை படைஞ்ச கைகள் கிடையாது. நம்ம வேட்பாளர் டாக்டர் கேஜி தம்பி ஆஃபனியா, நம்ம வேட்பாளர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த கே என்ன தெரியுமா? தோட்டப்பாளையம். இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பள்ளி, அரசு பள்ளியில படிச்சு மருத்துவர் ஆறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த பள்ளியில படிச்சு மருத்துவராகி அரசாங்க மருத்துவமனையிலே வேலை பார்த்து அந்த வேலையை வேணாம்னு சொல்லி திரும்பி படிச்சு இந்தியாவிலே மிக உயரிய பொறுப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அந்த பொறுப்புக்கு போய் அங்க 10-15 வருஷம் வேலை பார்த்து அதையும் தாண்டி மக்கள் சேவை செய்ய வரணும். எந்நாட்டு மக்களுக்கு இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு திருச்செங்கோடு நிறைய பின்தங்கிய கிராமங்கள், நிறைய கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்தெல்லாம் மையமா வச்சுதான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதனாலதான் மாற்று அரசியல் விஜய் கிட்ட போனா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லி விஜய் அவர்களோட சேர்ந்து இன்னைக்கு இங்க வேட்பாளரா நிக்கிறாங்க. உங்க பகுதியில பிறந்தவர்ன்றனால நிச்சயமா உங்களுக்கு நல்லது செய்வாரு. நீங்க நம்பி வாக்கு செலுத்தலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வாக்கு மட்டும் செலுத்துறது இல்லாம உங்க பக்கத்துல இருக்கவங்க புரிய வைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செலுத்துறதுனால இதுக்கு முன்னாடி எதுவும் மாறி இருக்கா? இதுக்கு முன்னாடி எதுவும் மாறி இருக்கா? எதுவுமே மாறல. அதே மாதிரி இந்த வாட்டி நீங்க செலுத்தி பாருங்க, நிச்சயமா மாற்றம் இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் கல்யாணத்துக்கு 1 பவுன்ல செயின் தராங்க. சொல்லியிருந்தாங்களா தலைவர் விஜய்? சொல்லியிருந்தாங்களா? 1 பவுன்ல செயின் தராங்க. அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் தராங்க. அதே போல எல்லா பஸ்லயும் நீங்க எங்க வேணா தமிழ்நாடு முழுக்க போய்க்கலாம். சாதாரண நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. இதே கவர்மெண்ட் ஸ்கூல் திருச்செங்கோடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் மருத்துவர் ஆயிட்டாரு. சரிங்களா? கவர்மெண்ட்ல வேலை பார்த்து மருத்துவரா வேலை பார்த்தாரு. திரும்பி அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில் இல்லாம இந்தியாவிலே மிக முக்கிய பொறுப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அந்த மாதிரி பதவிகள். அந்த பதவியிலையும் இருந்து அதுவும் வேணாம், நான் பிறந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக இங்க அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்ப நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம எம்எல்ஏ யாருன்னு நீங்க போய் சொல்றப்ப நம்ம எம்எல்ஏ ஒரு மருத்துவர் வண்ண பல வேஷம் போட்டாரு, அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை, தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். கவனி பள்ளி பிள்ளக பயில கவனி காய்கறிக்கும் தாய்ப்பால் போக்கும் கூடையில் கூட சூப்பர் சூப்பர் ஸ்டார். கடவுள் யாரு நீ யார்பா? இதுக்கு முன்னாடி காமராஜர் மட்டும்தான் நீ வா நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் நீ படின்னு சொன்னாரு. அதே போல விஜய் அவர்கள் இந்த வாட்டி நீங்க படிங்க, உங்க குடும்பத்திற்கு தேவையான பண உதவியை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் முதல்வரவா இன்னைக்கு ஒரு நலத்திட்ட உதவியை கொடுத்திருக்காரு. மறந்துடாதீங்கம்மா, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்க செலுத்த வேண்டிய வாக்கு விசில் சின்னம் 4ஆம் நம்பர்ல விசில் சின்னம் இருக்கும். மறந்துடாதீங்க. ஏழைகளின் சின்னம், இளைஞர்களின் சின்னம் விசில் சின்னம்.
மறந்துடாதீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை வேணும் அப்படின்னா நிச்சயமா விசில் சின்னத்துல வாக்களிக்கணும். ஐயா மறந்துடாதீங்கயா, 4ஆம் நம்பர்ல விசில் சின்னம்யா. பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிடுங்க. நிச்சயமா விசில் சின்னத்துல வாக்களிங்க. நன்றி நன்றி. உங்களுடைய எதிர்காலத்திற்கான கட்சி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்கான கட்சி, உங்க பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்கான கட்சி அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகம் தாமா. மறந்துடாதீங்கம்மா, விசில் சின்னம். நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டையும் மாற்றும், நம்மளுடைய திருச்செங்கோட்டையும் மாற்றும். முன்னாடி பல முறை நீங்க வாக்கு செலுத்திருக்கலாம் பல கட்சிகளுக்கு ஏதேதோ காரணத்திற்காக. ஆனா இந்த வாட்டி நீங்க செலுத்த போற வாக்கு 50 ஆண்டு காலத்தை இனிமே இப்படி ஒரு தலைவர் உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வாக்கு செலுத்துறப்ப உங்களோட பிள்ளைகளோட முகத்தை மட்டும் நீங்க பாத்துக்கங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. விஜய் தான் வருவாங்களா? குழந்தைகள் கூட இன்னைக்கு நம்புறாங்க அப்படின்னா குழந்தைகள் ஒரு தெய்வம் போன்றது. ஆனா இன்னைக்கு அந்த குழந்தைகள் ஏன் விஜய் தான் நம்புறாங்க அப்படின்னா விஜய் நிச்சயமா நல்லது செய்வாருன்னு அந்த கடவுள் முடிவு பண்றாங்க. அதே போல பெரியவங்க நீங்களும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி கிடைக்குமா. ஒரே ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, நிச்சயமா நல்லது செய்வோம். மறந்துடாதீங்க, நம்மளுடைய வெற்றி சின்னம் சென்னையில வெள்ளம் தான் வரும். ஆனா திருச்செங்கோடுல சாக்கடை வருது. சாக்கடை மக்கள் வாழக்கூடிய பகுதியில இப்படி சாக்கடை அடைச்சிருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு நேர்மையான அதிகாரி இல்ல. எத்தனை வாட்டி சேர்மன் சொன்னாலும் ஒரு ஆள் வந்து பாக்குறது இல்லையா? சேர்மன் சொன்னீங்களா? யாருமே வரதில்ல. இந்த பிரச்சனை எத்தனை நாளாக்கா இருக்கு? 5 வருஷமா இருக்குல்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு இது மாறணும்னா விசில் சின்னத்துக்கு மறக்காம வாக்களிங்க. நிச்சயமா நம்மளோட அதிகாரி நேர்மையான அதிகாரிக்கா, ஊழல் செய்ய மாட்டாருக்கா, யாருனாலும் அப்படி சொல்லாங்க. நிச்சயமா இந்த வாட்டி மாறுங்கக்கா. நிச்சயமா நீங்க நினைக்கலாம் எல்லார் வீட்லயும் படி எப்படி இருக்கும், வீட்டுக்குள்ள போனோடனே படி இருப்பீங்க. பாருங்க இவ்வளவு தூரம் ஏன் படி அப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னா சாக்கடை உள்ள போயிடக்கூடாதுன்னு. திருச்செங்கோடுல இப்படி ஒரு அவலமான ஆட்சி இருக்கு. இந்த அவலமான ஆட்சிக்கு திருச்செங்கோடு மக்கள் நீங்க தான் முடிவுரை எழுதணும். கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா மாற்றம் கிடைக்கும். ஒரே ஒரு வாட்டி 4ஆம் நம்பர்ல போடுங்க. நேர்மையான அதிகாரி நிச்சயமா நல்லதை மட்டும் தான் செய்வாரு. அடுத்த நிமிஷம் நிற்கணும். பிறந்த இந்த திருச்செங்கோடு மண்ணில மக்கள் முன்னேற்றத்திற்காக இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்க. கை வீசும் பூங்காத்து நீ எங்கு போனாயோ, யாரென்று சொல்லாமல் நிழல் போல நடந்தாயோ. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்டமே இனிமேதான் தொடங்க போகுது. பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று. வளர்ந்தது பகையோட நின்று, இங்கு தொடங்குது 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காப்பீட்டு திட்டத்தை கொடுக்குறாங்க. அது இல்லாம நீங்க இந்த நோய் தான் பார்க்கணும், அந்த நோய் தான் பார்க்கணும் கிடையாது. எந்த நோய்க்கு வேணாலும் நீங்க பாத்துக்கலாம். வருஷம் வருஷம் எல்லாரும் செக்அப் பண்ணணும் தெரியுமா? பாத்தீங்களா? இந்த பிள்ளையெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விஜய் படத்தை கூட முழுசா பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா ஏன் விஜய் பிடிக்கும் சொல்றாங்க தெரியுமா? குழந்தைகள் இறைவனுக்கு சமம். இந்த இறைவன் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா ஒரு 50 ஆண்டு கால ஆட்சி முறைய முடிவு பெற்றதுக்காக விஜய் ஒரு மனுஷனை அனுப்பியிருக்காரு. எழுந்தாமல போல நடந்தா நதி போல, எழுந்தாமல போல நடந்தா நதி போல, அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசிருக்கு. நினைத்தால் நாளை இந்தியாவை அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் நமது நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் அருண்ராஜ் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கே என்ன தெரியுமா?
சாதாரண நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. இதே கவர்மெண்ட் ஸ்கூல் திருச்செங்கோடு. வண்ண பல வேஷம் போட்டாரு அவர் உருவம் பாரு எளிமை. இதுக்கு முன்னாடி காமராஜர் மட்டும்தான் நீ வா நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் நீ படி. உங்களுடைய எதிர்காலத்திற்கான கட்சி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வாய். ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 50 ஆண்டு கால ஆட்சி முறைய முடிவு பெற்றதற்காக விஜய் பிறந்த இந்த திருச்செங்கோடு மண்ணில் மக்கள் முன்னேற்றத்திற்காக எழுத்தாமல போ